ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன காலையிலேயே வந்துட்டு இருக்குன்னா, ஆஷாட நவராத்திரி 3வது நாள் எங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடுவோம்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக்ல ஆஷாட நவராத்திரி டே 1 டே 2 எப்படி கொண்டாடணும், எங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடுவோம்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் இதை 5 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பண்டிகை, இந்த ஆஷாட நவராத்திரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்க கூட நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. மறக்காம பிருத்வி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இது அர்லி மார்னிங் 4 o'clock பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாஸ்படிக்கு இப்போ விளக்கேற்றினருக்கு. எந்த ஒரு பூஜை இருந்தாலும் வாஸ்படியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணின்னு போகணும். ஏன்னா வாஸ்படியில் தான் குலதெய்வம் இருப்பாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. விளக்கேற்றி ஊத்பத்தி காட்டி எல்லாம் உள்ளே போயிட்டு இப்போ வராகி அம்மாவுக்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கேன். நம்ம 1.5 வருஷம் ஆயிருக்குது வீட்டுக்குன்னு சொன்னால் நம்பவே முடியல. அதுக்கு முன்னாடி வராகி அம்மாது ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிலை வாங்கின்னு வந்தது. 1.5 வருஷம் ஆயிடுச்சு அம்மா எங்கள் வீட்டுக்கு. ரொம்ப அழகாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வேண்டிக்கலாம், அப்புறம் குலதெய்வத்தை நினச்சிக்கின்னு விளக்கேற்றிக்கலாம். எந்த ஒரு பூஜை ஆகட்டும் பிள்ளையாரப்பாவை வேண்டிக்கின்னு இந்த பூஜை இந்த விரதம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கின்னு அதுக்கப்புறம் வீட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கின்னு பூஜையை தொடங்கினேன். பிள்ளையாருக்கு ஊத்பத்தி காட்டிக்கலாம். சாம்பிராணி ஊத்பத்தி எது ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சாம்பிராணி ஊத்பத்தி நம்ம அங்கே இது பண்ணி வச்சுட்டா அது ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு அங்கேயே அந்த கடவுள் மேலே கவனம் போகும்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகும்னு. அப்புறம் செடியில் பூத்த பூ வச்சுக்கலாம். எப்போவுமே ஒரு செடி வச்சாவே எவ்வளோ நல்லது. எப்போ இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த பூஜை டைமில் பூ கொடுப்போம் செடிங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. எப்போவுமே பிள்ளையார் சிலை இருந்தாலும் நாங்கள் மண்ணில் பிடிச்சி வச்ச பிள்ளையார் இல்லை மஞ்சளில் பிடிச்சி வச்ச பிள்ளையாரை வச்சுட்டு பூஜை பண்ணுவோம். அம்மாவுக்கும் மலர் சாத்திட்டு அபிஷேகம் தொடங்கிடலாம். பாருங்கள் அம்மா எவ்வளோ ஜொலிக்கிறான். அப்படியே அவ்வளோ நல்லா அமைதியாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுறதுனால ரொம்ப அமைதியாக அவ்வளோ நல்லா இருக்குது. பாலாபிஷேகம் பண்ணிக்கலாம். பாலாபிஷேகம் பண்ணுறதுனால பாவங்கள் நீங்கும்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஆஷாட நவராத்திரி ஃபஸ்ட் நாள். வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எல்லோரும் பண்ணலாம். அப்புறம் சாம்பிராணி காட்டிக்கலாம். அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. அம்மா 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு. ஆனால் கோயிலுக்கு போக முடியல. அதனால் வீட்டிலே அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிப்போம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் அபிஷேகம் பண்ணுறதுனால செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தயிர் அபிஷேகம் பண்ணிக்கலாம். தயிர் அபிஷேகம் பண்ணும்போது இந்த தயிரை அப்படியே எடுத்து வச்சுப்போம், ஏன்னா பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே ஜொலிக்கிறான் அம்மா. நெக்ஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம். அம்மாவுக்கு பிடிச்ச அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம். மஞ்சள் காப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இந்த அலங்காரத்தில் பார்க்குறதுக்கு எனக்கு கோவிலில் பார்த்த மாதிரியே இருக்கும். எப்போவுமே இந்த மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது நான் பார்த்துக்கினே இருப்பேன். கோயில் ஆகட்டும், இங்கே கிட்ட நியர்பை அம்மா கோயில் இருக்குது. ஆனால் செம்ம ரஷ்ஷு, அங்கே போக முடியாது. ஆனால் வீட்டில் பண்ணும்போது நான் கூட பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்மா அழகாக இருக்காங்கல்ல இந்த மஞ்சள் காப்பில், மஞ்சள் அபிஷேகத்தில். சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போது நவராத்திரியோட ஃபஸ்ட் நாள் இன்னைக்கு அம்மா ஆதி வாராகியாக இருப்பாங்க.
இவங்க சப்த கன்னியில் 5வது கன்னி. எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலேயும் சப்த கன்னிகளை வேண்டாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ தான் சிலை வடிவத்தில் அம்மாவை வேண்டின்னு இருக்கோம். 5வது சப்த கன்னி. இன்னைக்கு அம்மாவோட அவதாரம் ஃபர்ஸ்ட் நாள் ஆதி வாராகி. அப்புறம் சந்தன அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னும் அம்மா வந்ததுலேருந்து ஒன்னொன்னும் லைஃப்பில் சேஞ்சஸ் தான். யார் எப்படின்னு அம்மா காட்டி கொடுத்துட்றா. நல்லதே ஆகட்டும் கெட்டதே ஆகட்டும் நம்மளுக்கு வரத்துக்கு முன்னாடி அறிகுறி காட்டுறான். அப்பா சந்தன அபிஷேகத்துலேயும் எவ்வளோ அழகாக இருக்கா. இப்போ பன்னீர் அபிஷேகம் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் நான் அம்மாட்ட பேசினே பண்ணுவேன். எனக்கு ஒரு திருப்தி, எங்கள் கூட ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கூட எல்லா கஷ்டமும் சுகமும் எல்லாம் சொல்லிக்கிறேன்னு ஒரு திருப்தி. அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறதுனால மன நிறைவு. அப்புறம் இது ஃபஸ்ட் நாள் உட்கார வச்சிருந்த அம்மாவை, குலதெய்வத்தை எல்லாரையும் வச்சு குலதெய்வ சொம்பை வச்சு அம்மாவுக்கு தாய் வீட்டு சீர்தனம் கொடுத்து பழங்க எங்கனாலும் முடிஞ்ச பழங்க வச்சு அம்மாவை ஃபஸ்ட் நாள் இப்படி உட்கார வச்சுருக்கோம். இன்னும் அம்மாவுக்கு பண்ணோம். இப்போ ஒன்றுன்னா பண்ணின்னு இருக்கேன். அப்புறம் கலசத்துக்கு புடவை கட்டிட்டு, ஏன்னா என்னால் இங்கே அம்மாவோட முகவாடம் கிடைக்கல, அதனால கலசத்துக்கு புடவை கட்டி உட்கார வச்சுருக்கேன். சாம்பிராணி காட்டிக்கலாம், அப்புறம் ஊதுபத்தி காட்டிக்கலாம். இப்போ மஞ்சள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அம்மா எப்படி வந்தாங்கன்னா, அம்மா 10 வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ இருக்குதுல்ல, அந்த ஃபோட்டோ தான் வந்தது. காலபைரவர் ஃபோட்டோ வாங்க போய் வராகி அம்மா ஃபோட்டோ வாங்கின்னு வந்தாங்க. மாமா தான் வாங்கி கொடுத்தாங்க. மஞ்சள் அர்ச்சனை பண்ணின்னு இருக்கேன். இல்லை விரதம் இருக்க முடியாதுங்கோ. நான் இந்த 9 நாளும் விரதம் இருந்து ஒரு பொழுது சாப்பிட்டு 10வது நாள் நல்லா விமர்சனையாக அம்மாவுக்கு பூஜை பண்ணி எல்லா முத்தைதையும் கூப்பிட்டு பூஜை பண்ணுவோம். பண்ண முடியாதுங்கோ. தினம் ஒரு விளக்கேற்றி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க போதும். அதுவே அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா. அம்மா துணையாக இருக்கிறதுக்கு மன தைரியம் எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு ஆதி வாராகியாக காட்சி கொடுக்குறான். எனக்கு சப்த கன்னியர்களது பேர் தெரியும், ஆனால் எனக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வருமோ இல்லையான்னு தெரியாததுனால சொல்லலை. அம்மா ரொம்ப அழகாக தெரிஞ்சா. ஆனால் நான் விரதம் இருக்கும்போது காப்பு கட்டிப்பேன் கையில். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த விரதத்தோட ஃபுல் பவரே கிடைக்கும். இந்த விரதத்தை எங்கள் வீட்டில் இப்படி தான் நான் கொண்டாடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பிருத்வி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.